ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையில் பண்ண போகிறோம். இட்லிக்கு டேஸ்டான எங்கள் கத்திரிக்காய் பாருங்கள், அப்படியே அழகாக பிரிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது. இன்றைக்கி கத்திரிக்காய் கடைசல் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கடைசலுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/4 கிலோ இருக்கும். 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, பூண்டு, 3 பழுத்த தக்காளி, தாளிக்க கருவேப்பிலை, சீரகம். அந்த கத்திரிக்காயோட வேக போடுறப்ப நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள். கத்திரிக்காய் இதுக்கு தேவையான அளவு ஒரு உப்பு. இந்த 1 டேபிள் ஸ்பூனில் தான் நான் மசாலா பொடி எடுத்திருக்கேன். குழம்பு பொடி, மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள். வாங்க எப்படி கத்திரிக்காய் கடைசல் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் கடைசலுக்கு நான் கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். வேக வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு கத்திரிக்காய் கடையலாம். நான் போட்டோன்னே வெங்காயம். நான் குக்கர்லேயே இன்றைக்கி செய்ய போகிறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்லை. எல்லா குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தங்கப்பிள்ளையா இவருங்க. வெங்காயம் பொன்னூறாக வணக்கணும். வெங்காயம் வணங்கினோடனே தக்காளி, பச்சை மிளகா போடணும். நல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போடுறோம். உப்பு நல்லா பிடிக்கணும். நல்லா வணக்கணுன்னே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். மிளகாலாம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ், மிளகாத்தூள் ஐட்டங்களாம் போட்டு ஒரு விசில் விட்டு விசில் ஆனவுடனே கத்திரிக்காயை கடைஞ்சிட்டு காலையில் சுவையான கத்திரிக்காய் கடைஞ்சி ரெடி. கொஞ்சமாக புளி கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் கடைசலுக்கு. 2-3 விசில் விட்டேன். கத்திரிக்காய் நல்லா வந்துட்டு இப்போ கத்திரிக்காய் கடைக்கலாம். கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 1 வரமிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கணும். நல்லா மிக்சியில் கடைஞ்சிருங்க, இல்லைன்னா மத்துக்கட்டையிலேயே கடைஞ்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா குக்கரில் வந்துட்டா உங்களுக்கு நான் மத்துக்கட்டையிலேயே கடைஞ்சி போகிறேன்.